நான் ஒரு முடிவு எடுக்க கூடாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா, இல்ல உரிமை தான் இல்லையா? என்ன இல்ல இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உனக்கு புருஷனா இல்ல நீ எனக்கு புருஷனா சக்தி? மாமா எதுவும் சொல்லாத சக்தி, நீ தான் எனக்கு புருஷனா? சரி சக்தி, நீ வர வேணாம், நீ வரவே வேணாம், நீ வீட்லயே இருந்துக்க. நானே இவங்களை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். முத்த, ரோசா, கிளம்புங்க. வா ரோசா. ஐயோ, என்ன பேசுற? அத்தை, என்ன பேசுற? என்ன நடக்குது? தைரியம் உனக்கு? அத்தை, விடுங்க சார். வெளியாடடி. கேட்ட அப்படி பேசுற? என்ன அத்தை? சக்தி எதிர்த்து பேசுற? சக்தி எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடா? எது நல்லது எது கெட்டதுன்னு சக்தியை விட உனக்கு தெரியுமாடா? சொல்லுடா, உனக்கு தெரியுமாங்கற? டேய், இந்த கல்யாணம் உன்னாலதான் நடந்துச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லடா, இல்ல. ரோஜாவை கூட்டிட்டு வந்து அவ அம்மா கிட்ட ஒப்படைச்சா பாரு இந்த சக்தி, அங்கதான்டா இந்த சக்தி நிக்கிறா. மகளை ஒப்படைச்சாலும் கல்யாணம் அந்த கிருஷ்ணாவுக்கும் ரோஜாவுக்கும் நடந்துதா? சொல்லுடா, கல்யாணம் கிருஷ்ணாவுக்கும் ரோஜாவுக்கும் நடந்து முடிஞ்சுதா? இல்லையே, வசந்தாவால முடியலையே. கடைசியில சக்தி சொன்ன மாதிரி தானடா கல்யாணம் நடந்துச்சு. முத்துவுக்கும் ரோஜாவுக்கும் தானே கல்யாணம் நடந்தது. அங்கதான்டா ஏன் சக்தி நிக்கிறா. அந்த சக்தியாடா நீ எதிர்த்து பேசுற? டேய், இத பாரு, இனி எந்த சூழ்நிலையிலும் சக்தியை எதிர்த்து நீ பேசக்கூடாது. சக்தி என்ன சொன்னாலும் அத நீ ஏத்துக்கணும். சக்தியை எதிர்த்து பேசுன இந்த தங்கம்மாவை மறந்துரு. சின்னதா, டேய், பேசாத பேசாத. இதுக்கு மேல ஏதாவது பேசுன இந்த தங்கம்மா தாங்க மாட்டா. போடா, போங்கறல போ. என்ன அத்தது? அத்த, மதன் நீ இங்கே இரு, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஏய் பூமிகா, இங்க வா. இதோ வரேன் அத்தை. சீக்கிரம் வா. சொல்லுங்க அத்தை. மதன் உன்னை கூப்பிடுறான், போய் என்னன்னு கேளு. உனக்கும் நானே காஃபி போட்டு கொண்டு வரேன். அத்தை, நீங்களா எனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்றீங்க? ஆமா, என் கையால உனக்கு கொடுக்கற கடைசி காஃபி அதான் நானே போட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன். அத்தை, பயப்படாத, எல்லாம் நல்ல விஷயம்தான். மதன் உன்கிட்ட சொல்லுவான், அப்ப நீ ஏன் அதை தெரிஞ்சுக்குவ. அத்தை அத்தை, எனக்கு இல்லைங்களே. ஏன் இல்ல, நீங்க எனக்கு காபி போட்டு தரேன்னு சொல்றீங்க, மச்சான் கூட பேசுவாருன்னு சொல்றீங்க. இது கனவுல நிஜமான தெரியணும், அதான் கிள்ளி பார்க்க சொன்னேன். அடி போடி பைத்தியக்காரி, இவ்வளவு நாள் நானும் என் பையனும் கண்ட கனவு இப்ப நிஜமாக போகுது. கை காமி, கிள்றேன். வலிக்குதா? அப்ப இது நிஜம்தான். போ போ. கண்ணித்தாயம்மா, அத்தை மனசையும் மச்சான் மனசையும் மாத்திட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காரு. ஹேய், மெத்த மேல உட்காரு. உட்காரு, பரவாயில்ல, மேல உட்காரு. அட உட்காரு பூமிகா. ஏய், பக்கத்துல வந்து உட்காரு வா. அட பக்கத்துல வந்து உட்காரு வா. என்ன பூமிகா, சந்தோஷமா இருக்க? ஆமா மச்சான். மச்சான், அத்தை நீங்க ஏதோ என் கூட தனியா பேசணும்னு சொன்னாங்க.
அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மச்சான், அத்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கை மச்சான். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, பேசுங்க மச்சான். நீங்க பேச பேச நான் கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. மச்சான் பேசுங்க மச்சான். நீங்க பேசுறத கேட்கணும்னு நான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். பேசுங்க மச்சான். மச்சான், எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? மலைநாட்டுல என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தீங்களே, இப்ப அந்த மாதிரி இருக்கீங்க மச்சான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூமிகா, இன்னைக்கு நீ எப்படி சந்தோஷமா இருக்கியோ அதே மாதிரி காலம்புறா நானும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? நினைக்காம எப்படி மச்சான் நான் இருப்பேன்? நீங்கன்னா எனக்கு உசுரு. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் தான் முக்கியம்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? கேப்ப மச்சான். நான் என்ன பண்ண சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க மச்சான். மச்சான், மலைநாட்டுல உங்களுக்கு சளி பிடிச்சப்ப விரலி மஞ்சளை வச்சு உங்களுக்கு குணப்படுத்தினே, அதே மாதிரி இப்ப கால்ல இருக்கிற புண்ணுக்கும் மஞ்சள் அரைச்சு பத்து போட்டு விடவா? இல்ல உங்களுக்கு காட்டுக்கோழி அடிச்சு சூப் வச்சு கொடுத்தனே, அது வேணுமா? இல்லனா அந்த மூலிகை சூப் வச்சு கொடுத்தனே, அது வேணுமா? எது வேணும் சொல்லுங்க மச்சான். சொல்றேன். எனக்கு உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். டைவர்ஸா? அப்படின்னா என்ன மச்சான்? டைவர்ஸ்னா விவாகரத்து. விவாகரத்துனா என்ன மச்சான்? எனக்கு எதுவும் புரியலையே. சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் சொல்றபடி நீ கேட்டனாதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதனால நீயும் நானும் கணவன் மனைவி இல்லைன்னு நம்ம சட்டப்படி பிரிஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க மச்சான்? ஆமா பூமிகா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ விரும்புறேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் சட்டப்படி பிரிஞ்சிடலான்னு சொல்றேன். ஏதோ நல்ல செய்தின்னு சொன்னீங்களே, அது இதுதானா? ஐயோ, கண்ணி தாயம்மா உங்க மனச மாத்திட்டாங்கன்னு நினைச்சனே, நான் ஏமாந்துட்டேனே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மச்சான், மச்சான், என்னை ஏன் மச்சான் வெறுக்கிறீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன் மச்சான்? நீ எந்த பாவமும் செய்யல, நான் தான் எல்லா பாவமும் செஞ்சேன். என்னைக்கு உன்னை நான் தொட்டனோ அன்னையில இருந்தே என் கௌரவம் போச்சு. நான் விரும்பின சக்தி போயிட்டா, என் மேல உயிரே வச்சிருந்தேன் என் தங்கச்சி போயிட்டா, அது கூட சேர்ந்து எங்க அம்மாவோட நிம்மதியும் போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மச்சான்? நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிட்டனா நான் இழந்த கௌரவம், அந்தஸ்து, சந்தோஷம் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிடும். மதன், பூமிகா, இந்தம்மா காஃபி குடி. அச்சச்சோ, ஏன் அழற? டேய் மதன், பூமிகா என்னடா சொன்ன? பூமிகா, நீ சந்தோஷமா தானமா பேசிட்டு இருந்த, என்னாச்சு? ஏன் அழற? அத்தை, நானும் இவரு பிரிஞ்சுன்னு சொல்றாரு, அதை என்னால தாங்க முடியல அத்தை. அட, இவ்வளவுதான விஷயம்? நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். மதன் உன்னை விட்டு பிரிஞ்சிடலான்னு சொன்னதுல என்னம்மா தப்பு? தப்பு இல்லையா அத்தை? அவரை விட்டு நான் போயிட்டா என்ன யாரு பாத்துக்குவாங்க? இவரை யாரு பாத்துக்குவாங்க? அவனை நான் பாத்துக்கிறேன்.
நீ உன் சின்ன வயசுல இருந்தே மலைநாட்டுல இருந்தவ. உன்னை பாத்துக்கிறதுக்கு உன் சொந்த பந்தம் எல்லாம் அங்கதானே இருக்காங்க. நீ அங்க இருந்ததாமா உனக்கு நல்லது. இது பாரு, உனக்கும் என் பையனுக்கும் ஒத்து வராது. எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல. அதனால உன்னையும் அவனையும் பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன். டேய், டைவர்ஸ் பேப்பர் எங்க வச்சிருக்க? உள்ள ஷெல்ஃப்ல இருக்குமா? ஏய், இது என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கோ, இது உனக்கும் என் பையனுக்கும் உறவு முறிஞ்சு போச்சின்னு எழுதி வச்சிருக்கிற பத்திரம். இதுல நீ ஒரு கையெழுத்து போட்டா, ஐயோ உனக்குதான் படிப்பு வாசனையே இல்லையே. கை நாட்டு போட்டினா உனக்கும் என் பையனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். என்ன திரு திருன்னு முழிக்கிற? புரிஞ்சுதா? டேய், ஸ்டாம்ப் பேட் எங்க வச்சிருக்க? அங்க டிராயர்ல இருக்குமா? இந்தடா, அவ கட்டவர்ல மை தடவு. என்னடா? ஏய், குடுடி. குடுன்னு சொல்றல. இல்ல இல்ல. ஏய், பேசாம கை நாட்டு வை. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, திரு திரு மூச்சிட்டு இருக்க? என்னால கை நாட்டு வைக்க முடியாது. நான் கை நாட்டு வைக்க மாட்டேன். ஏண்டி? ஏன்? அவர் எல்லாம் என்னால வாழ முடியாது அத்தை. நீ இருந்தா என் பையனால வாழ முடியாது. அது உனக்கு சந்தோஷமா? போடு கை நாட்ட, போடு. இந்த பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கை நாட்டு வை. அத்தை அத்தை, அவரை விட்டு என்னால பிரிய முடியாது அத்தை. என்னால கை நாட்டு போட முடியாது அத்தை. போட முடியாதா? எப்படி முடியாதுன்னு நான் பாக்குறேன். புடிடா இவள, புடி. புடா. அத்தை அத்தை, நான் கை நாட்டு போட மாட்டேன். நான் போட மாட்டேன். அத்தை, மாமாவை நீங்க அப்படி அடிச்சிருக்க கூடாது. அது நான் தானம்மா அடிச்சேன். பொண்ணு நாங்க மாமா என் புருஷன். என் கண்ணு முன்னாடியே அவர் அப்படி அடிக்கலாமா அத்தை? அவன் அவன் உன்னை எதிர்த்து பேசினானேம்மா. என்னை எதிர்த்து பேச அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அத்தை. ஆஹா, அவன் உன்னை எதிர்த்து பேசவே கூடாது. அவன் என்ன கூட எதிர்த்து பேசலாமா, ஆனா அவன் உன்னை மட்டும் எதிர்த்து பேசக்கூடாது. உன்னை எதிர்த்து பேசினா நீ வேணா தாங்கிக்கலாம், என்னால தாங்க முடியாதுமா. ஏன் அத்தை? அது அது அப்படித்தான். அவன் உன்னை எதிர்த்து பேசக்கூடாது. அவன் அவன் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காமா. கிராமத்துல இருந்து அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, கம்பெனியில போர்ட் ஆஃப் டைரக்டர்ங்கிற ஒரு பதவியை கொடுத்து அவனை அவனை நீ மனுஷனாக்கி இருக்கமா. அவன் உனக்காக உயிரையே கொடுக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அவரும் நானும் புருஷ பொண்டாட்டி. என் கருத்தை அவரும், அவர் கருத்தை நானும் மீறலாம். ஆனா என்ன எதிர்த்து அவர் பேசக்கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நான் சொல்றது உண்மையா? உண்மைதாமா சக்தி. பொன்னுரங்கத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா?
சொல்லக்கூடாது. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல, சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். என்ன சொல்றீங்க அத்தை? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு மௌனமா இருக்கேம்மா. பொண்ணுரங்கம் உன்னை எதிர்த்து பேசினதை பார்த்து என்னால தாங்க முடியலமா. அதான் கோபம் தாங்காம அவனை அடிச்சிட்டேன். எதுக்காக ஒன்னு அவனுக்கு கட்டி வச்சேனோ அதோட உள்நோக்கம் புரியாம உன்கிட்ட அவன் வாக்குவாதம் பண்றாமா. நீங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்றதில்ல, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாயிடுச்சுமா. எப்பவுமே அவன் உன் பேச்ச மீறக்கூடாதுமா. உன் சந்தோஷம்தான் அவனுக்கு முக்கியம். அவன் உன்னை பொத்தி பொத்தி பாத்துக்கணுமா. அவன் நடத்தையினால உன் மனசுல சின்ன உறுத்தல் கூட வரக்கூடாது. உன்னை பத்திரமா பாத்துக்குவான் தான் அவனை உனக்கு கட்டி வச்சேன். அத்தை, ரொம்ப பூடகமா பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அத்தை. நீங்க வெளிப்படையா சொன்னாதானே அத்தை எனக்கு புரியும். பொண்ணுரங்க மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு உண்மையான காரணம் என்ன சொல்லுங்க. ஏன் என்கிட்ட கூட அது சொல்லக்கூடாதா? அது யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ரகசியமா அது. ஆமாம்மா, யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியாது. நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதம்மா. சரிங்க அத்தை, நீங்களா சொல்ற வரைக்கும் நான் இது சம்பந்தமா எதுவுமே கேட்க மாட்டேன். ஏய், கை நாட்டு வைடி. பையன் சொல்றல. மச்சான் மச்சான் வேணாம் மச்சான் வேணாம் மச்சான். மா பாத்துட்டு நிக்காத, முதல்ல அவட்ட கை நாட்டு வாங்குமா. ஏய், எழுந்திரு எழுந்திருன்னு சொல்றல. ஏய், நீ என் பையனை சந்தோஷமா வாழ்ந்திருந்து நான் உங்களை பிரிக்கணும்னு முடிவு எடுத்திருந்தா நீ வேண்டான்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆனா என் பையனே உன்னை பிடிக்கலன்னு சொல்றான். அதனாலதானே உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு முடிவே எடுத்தேன். இது பாரு, இந்த பேப்பர்ல கை நாட்டு போட்டுட்டு பேசாம உன் மலைநாட்டுக்கு போய் சேர்ந்துரு. ஐயோ, உன்னை இங்க யாருக்குமே பிடிக்கலடி. ஐயோ, உங்க எல்லாருக்கும் பிடிக்காத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? திரும்ப திரும்ப என்ன தப்பு பண்ணேன்னு கேட்காத. என் பையனை மயக்கி அவன் வாழ்க்கையை கெடுத்தியே, அது ஒண்ணு போதும். வேற என்னடி சொல்லணும்? ஏய், உன்னால எனக்கு நிம்மதியே இல்லடி. பேசாம இதுல கை நாட்ட போட்டு உன் மலைநாட்டுக்கு போய் சேரு. மச்சான், விட்டு நாளைக்கு போக முடியாது. ஏய், முடியாதா? முடிவா என்ன சொல்ற? கை நாட்டு போட போறியா இல்லையா? ஓட மாட்டாத்த. உங்க மகன் என் மனசுல இருக்காரு. அவரை பெரிய எனக்கு மனசு வரல அத்தை. இங்க பாரு, ஆனா எனக்கு மனசு வந்துருச்சு. டேய் மதன், இவ கை நாட்டு போட மாட்டேன்னு சொல்றா. இவள கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதை விட வேற வழி இல்ல. நீ என்னடா சொல்ற? இப்ப விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதான் என் முடிவோம். பூமிகா, அழாத. நான் உனக்கு பணம் தரேன். சந்தோஷமா வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிடு. ஐயோ அத்தை, எனக்கு பண காசெல்லாம் வேணாம் அத்தை. எனக்கு மச்சதான் வேணும். அவரை விட்டு என்னால போக முடியாதா? போக முடியாதா? ஏண்டி, பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே பணக்காரன் தெரிஞ்சு என் பையனை வளைச்சு போட்ட. இப்ப உனக்கு பணம் தரேன்னு சொல்றேன்ல, அதை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு. சொன்ன கேளு. இல்ல
மச்சான் என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது மச்சான். ஐயோ மச்சான் நான் அனுப்பாதீங்க மச்சான். பட்டு புடவை வேற வாழறதுக்கே வழி இல்ல. ஏதாவது பேசுங்க மச்சான். ஐயோ மச்சான் மச்சான் வேணாம் மச்சான். ஏய் இந்தா புடி, இந்த பணத்தை புடி, பணத்தை புடின்னு சொல்றேன்ல. இந்த பாரு, இனிமே என் பையன் வாழ்க்கையில நீ தலையிட கூடாது. டேய் மதன், கொண்டு போய் இவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு வா. கிளம்பு, கிளம்புடி. இங்க பாரு, இது எங்க அம்மாவும் நானும் யோசிச்சு எடுத்த முடிவு. இதை யாராலையும் மாத்த முடியாது. மச்சான் மச்சான் எனக்கு எங்கேயும் போறதுக்கு இடம் இல்ல. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. ஏய் அந்த கன்னி தாயம்மா இருக்கால, அங்க போடி. இந்த புடி. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க? எழுந்துரு, எழுந்துரு